ஜன்னல் ஓரம் காதல் பயணம் சிறுகதை. ஜன்னல் ஓரமாய் உட்கார்ந்து மழையிலே விளையாடி கொண்டிருந்தேன். என் சீட்டுக்கு எதிர் சீட்டில் இருந்த பெண்ணும் என்னைப் போலவே விளையாடி கொண்டிருந்தாள். நம்மைப் போலவே ஒருத்தி விளையாடி கொண்டு இருக்கிறாளே என்று அந்த பெண்ணை பார்த்து கொண்டு இருந்தேன். பெண்களுக்கு என்னவோ சைக்காலஜியோ என்று தெரியவில்லை. அவளும் என்னை திரும்பி பார்த்தாள். நானும் பார்த்தேன். அவள் ஒரு சிறு குழந்தை போல் புன்னகை சிரிப்பு சிரித்து விட்டு திரும்பிட்டாள். கொஞ்ச நேரம் கழித்து நான் அவளைத்தான் பார்க்கிறேன் என்று தெரிந்தவுடன் வெட்கத்துடன் ஒரு புன்னகை சிரிப்பை வீசிவிட்டு திரும்பிவிட்டாள். பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்று விட்டது. ஒரு அம்மா குழந்தையின் பேருந்தில் ஏறினாங்க. அந்த பெண்ணை பார்த்து இடம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். பெண் தடுமாறி எழுந்திருக்க முயற்சி பண்ணாங்க. எழுந்திருக்க முடியாமல் தோற்று போய் கீழே அப்படியே உட்கார்ந்து விட்டாள். ஆம், அந்த பெண்ணுக்கு கால் இல்லை. அந்த பேருந்தில் உள்ளவர்கள் அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளுக்கு இருந்த அந்த புன்னகை எல்லாம் பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன தோணுச்சோ தெரியல, திடீரென திரும்பி நான் அவளை பார்க்கிறேனா என்று அவள் என்னை பார்த்தாள். நான் ஜன்னலை சாத்திவிட்டு அவளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். பறந்து போயிருந்த புன்னகை மீண்டும் அவள் இதழில் ஒட்டி கொண்டது. பேருந்து பயணத்தில் தொடங்கிய எங்கள் காதல் வாழ்க்கை பயணமாய் 10 வருடம் வெற்றிகரமாக நடந்து கொண்ட என்று வசந்த் அவர்கள் அந்த கதையை முடித்து இருக்கிறார். நன்றி, வணக்கம்.